ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் நியூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவோட சைடில் நம்மளுடைய துஷாராவோட மான்ஸ்டரான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ துஷாராவோட அந்த ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸும் ஸ்ரீலங்காவை வின்னிங் சைடுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதுதான் இந்த இடத்துல ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சு. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை வீழ்த்திட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பதும் நிஷங்காவோட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ்னால நீட்டாக போயிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து ரேர் ஃபெயிலியர்னால வெறும் 124 ரன் அவங்களால் அடிக்க முடிஞ்சது. 125. ஸோ நம்மளுடைய பங்களாதேஷ் அடிச்சு சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் எஸ்பெஷலி துவன் துஷாரா 4 ஓவரில் 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து அஸ்திருந்தார். எஸ்பெஷலி ஒரு போல்டு ஒன்று எடுப்பார். ஸோ அதெல்லாம் மலிங்காவோட ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு கமெண்ட்ரியில் பேசப்பட்டு இருந்தது. இன்றைக்கி மார்னிங் 2 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸோட அருமையான போலிங் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ முகமது நபி ஆப்கானிஸ்தானுக்காக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து அஸ்திருந்தார். ஸோ அதே நேரம் துஷாராவும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து அஸ்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக துஷாராவோட இந்த ஒரு 4 விக்கெட் ஹால். ஸோ இந்த T20 சைடில் பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவர் அந்த லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு கொஞ்சம் குரூஷியலான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபசல் ஃபரோக்கி 5 விக்கெட் ப்ளஸ் 4 விக்கெட்ஸ் அப்படின்னு 9 விக்கெட்டோட ஸோ அவர் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். அடுத்தது செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்ஸோடு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நுவன் துஷாராவை இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது செம மாசாவே இருக்குது. பதிரினா வர்சஸ் துஷாரா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ரிசம்பிளன்ஸ். ஸோ இப்போ யார் அடுத்த மலிங்கா அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபேன் கொஸ்டின். ஸோ இஷான் கிஷானோட இந்த தடவை மும்பை இந்தியன்ஸோட டென்ச்சர் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு ஃபேன் டிஎம்ல சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லாஸ்ட் டைம் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போல்லாம் இஷான் கிஷான் ஐபிஎல் ஆப்ஷனில் அவைலபிளாக இருந்திருக்காரோ அந்த டைமில் பாருங்கள் சிஎஸ்கே இஷான் கிஷானுக்கு ரொம்ப ஹெவியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எம்எஸ் தோனி கீப்பராக இருந்த டைம். ஸோ அவர் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசாத டைம். அப்படி இருக்கும்போதே இந்த ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக இஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் உங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அதனால் இப்போ இஷான் கிஷானுக்கு அவங்க ஹார்டாக பிட் பண்ணுவாங்க. அண்ட் அதே நேரம் இந்த தடவை டீம்ஸோட பர்ஸும் ஹெவியாக இருக்கிறதுனால இஷான் கிஷானுக்கு அவங்க ஆல் அவுட்டாக பிட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் மாதிரி மும்பைக்கு ஒரு ஆல் அவுட்டாக போய் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ அதனால் இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் சீசனாக 2024 இந்த சகாப்தம் முடிஞ்சிருமா ப்ரோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கும் அதுக்கான சான்ஸ் ஹையாக இருக்குது. பட் ஆனால் அது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் இவர் ஆல் அவுட்டாக போய் எடுப்பாங்க. அப்படி ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி எப்படி அவர் டீமை பிளான் பண்ணுறாரு அப்படின்னு தெரில. பட் என்னோட ஒப்பீனியனும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இஷான் கிஷான் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டீமோட பர்ஸ் வேல்யூவும் அதிகமாக இருந்தாலும் சிஎஸ்கே நிறைய ப்ரைஸ் டாக் இருக்கிற பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி அவங்க பர்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு ஸோ அவர் விளாடாமல் ரிட்டையர்ட் ஆகிட்டு போனார் 50 அடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அது சீரியஸான இன்ஜுரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சோர் பேக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிருந்தார். அந்த ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஹிட்மேன் பாகிஸ்தானுக்கு ஈஸ்டான மேட்ச்சில் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில். ஸோ அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருடைய லெஃப்ட் தம்மில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. ஸோ அதை டீம்ஸோட டாக்டர்ஸ் ஃபிசியோஸ் எல்லாருமே செக் பண்ணி அந்த இடத்துல ரோஹித் சர்மாவுக்கு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தால் லைவ் விஷுவல்ஸாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ரோஹித் சர்மா ரொம்ப டிசப்பாயின்டாக இருப்பார். ஏன்னா இன்ஜுரி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் போஸ்ட் ப்ரெசன்டேஷன் இன்டர்வியூவில் தான் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சொல்லியிருப்பார், எங்கள் டீமுக்கு எப்போவுமே நல்ல கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனால் இன்ஜுரி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஓடிஐ வேர்ல்டு கப்பில் நான் இன்ஜுரி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகி நான் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஃபேக்டரை கொடுத்துருப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போ ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி. ஸோ இந்த இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் பாகிஸ்தான் அகேன்ஸ்டான மேட்ச்சில் விளாடணும்னா கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் உள்ளே வரும். ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் விளாட முடியும். ஸோ டைம் கேப் அப்படிங்கிறது பெரிய லெவல்லையும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அகேன்ஸ்டான மேட்ச்சில் ரோஹித் சர்மாவோட ரோல் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இன்ஜுரியோடு அவர் ஆட வைப்பாங்களா? ஸோ இல்லை அவர் இன்ஜுரியோடு ஆடும்போது மறுபடியும் அந்த இன்ஜுரியோட தன்மை பெருசாச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் ப்ரெஷர் இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா அவரோட அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோஹித் சார் இன்ஜுரி சீரியஸாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். ஸோ டிம் டேவிடோட இடத்துல கண்டிப்பாக ஐபிஎல் 2025 நம்ம ஒரு புது பிளேயரை சூஸ் பண்ணோம்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் நல்ல ஒரு ஃபினிஷர் தான் இல்லைன்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நல்ல ஒரு ஃபினிஷர் கன்சிஸ்டன்ட்டான ஒரு பிளேயர்னா கிளென் ஃபிலிப்ஸை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ கிளென் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஐபிஎல்ல ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர், அவரை யூஸே பண்ணல. டிம் டேவிட் அவர் மாதிரியே கிளென் ஃபிலிப்ஸும் ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6th bowling and 7th
செவன்த் பவுலிங் ஆப்ஷனாக கண்டிப்பாக நம்ம வந்து கிளென் ஃபிலிப்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபினிஷிங்லேயும் தலைவன் போட்டு பட்டை எழுதிட்டு வாப்பில். ஸோ அதனால் வந்துட்டு கிளென் ஃபிலிப்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனோடு சேர்ந்து ஹர்திக் பாண்டியாவோட சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபினிஷிங் கிடைச்ச மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். பொல்லார்டோட ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்த பொல்லார்டே இவர் தான் அப்படிங்கிற லெவலுக்கு டிம் டேவிடுக்கு நம்ம ஹைப் கொடுத்து வச்சுருந்தோம். அந்த ஹைப்பாகவே போச்சே தவிர எந்த ஒரு இடத்துலையும் அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஆட்டம் இல்லை. ஏன்னா வந்துட்டு பொல்லார்ட் எப்பவுமே கண்டிப்பாக நாக் அவுட் மேட்ச் இதெல்லாம் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா அவர் நின்று ஜெயிச்சு கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி சிஎஸ்கே அகெயின்ஸ்டெல்லாம் தலைவன் 80 ரன்ல அடி ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு ஃபியூ மேட்சஸ் கூட டிம் டேவிட் கிட்ட இருந்து நம்ம பார்க்கல. அந்த ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கல. ஸோ அதனால் கிளென் ஃபிலிப்ஸ் கிட்ட போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்.